வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி. சித்திரை 1 மார்ச் 14ஆம் தேதி சூரியன் மீனத்திலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் நாளில் தமிழ் புத்தாண்டு விசுவாசு பிறக்கிறது. நாம் இந்த நாளை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த நன்னாளில் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் நிம்மதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பின்பு ஏப்ரல் 3 அன்று 2ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் இடமான தாய் சுகஸ்தானத்தில் கேதுவும், 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு என பஞ்சம கிரகங்களும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். ஏப்ரல் 14 அன்று சூரியன் இடப்பெயர்ச்சியாகி உங்கள் லாபஸ்தானத்தில் வந்து அமரவிருக்கிறார். இதில் சூரியன், சந்திரன், உங்கள் ராசிநாதன், புதன் ஆகிய கிரகங்கள் நற்பலன்களை தரும் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். முதலில் நிதி நிலையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உங்கள் தர்ம கர்மஸ்தானாதிபதி குரு 12 விரயத்தில் சஞ்சரிப்பது உங்கள் வேலை, தொழில், வியாபாரம் போன்றவை சாதாரணமாகவே நடைபெறும். 3ஆம் வீடான உபஜெயஸ்தானாதிபதி 10 மற்றும் 16ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஏதாவது வழியில் வருவாய் வந்து உங்கள் தேவைகளை முழுமையாக நிறைவேற்றும். விரய குருவால் பணம் ஆன்மீகத்திற்காகவோ சுப செலவுகளாகவோ இருக்கும். அதனால் பற்றாக்குறை நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாதம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலையை கையாளும் போது திட்டமிடுதல் அவசியமாகிறது. உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 6ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்திருப்பதும் பிறகு 3ஆம் தேதி 2ஆம் வீட்டில் சென்று அமர்வதும் உங்கள் ஆரோக்கியத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும். நோயின் அறிகுறி தெரிந்தவுடன் சரி செய்து கொள்வது நல்லது. அலட்சியமாக இருந்துவிட்டால் பண விரயத்திற்கு வழிவகுத்துவிடும். உங்கள் மனதில் அதைரியமும் அதிருப்தியும் தோன்றி மறையும். உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் ஆன்மீகமும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். உங்கள் குடும்ப, காதல், திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் 7ஆம் வீட்டின் அதிபதி குரு விரயத்தில் சுக்கிரன் 10லும் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். ஒருவருக்கொருவர் புரிதல்களை வளர்த்து கொள்வதும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லுறவை வளர்த்து கொள்ள உதவும். செவ்வாயின் பிரவேசத்தால் உங்கள் குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றி மறையும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை குறையும். 5ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று நின்றாலும் அவர் சாதகமான நிலையில் இல்லாததால் காதலர்களிடையே மனக்கசப்புகளும் விரிசல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதாரணமாகவே அமையும். உழைப்புக்கேற்றவாறு நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். வருவாய் இயல்பானதாக இருக்கும். மேலிடத்தவரின் கண்டனத்திற்கு ஆளாக நேரிடலாம், கவனம் வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பின்னடைவான மாதமாகவே அமையும். லாபம் அதிகரித்தாலும் எதிர்பாராத தேவையற்ற செலவுகள் பற்றாக்குறை நிலையை சந்திக்கக்கூடும். போட்டியாளர்களால் சில வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். அரசாங்கத்தின் மூலமாக தொல்லைகள் ஏற்படலாம். மாதத்தின் பாதிக்கு பிறகு இந்த பலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். செலவுகள் குறைந்து வருவாய் அதிகரிக்கும். உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். பண பரிவர்த்தனையில் அதிக கவனமுடன் செயல்படுவது நல்லது. மாணவர்கள் தங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்வார்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்கால நலனுக்கான முனைப்பில் ஈடுபடுவார்கள். கல்வியை தவிர்த்து பிற துறைகளிலும் பிரகாசிப்பார்கள். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் நல்ல பெயர் எடுப்பார்கள். கலைஞர்கள் இந்த மாதம் வருவாய் குறையும். செயல் சிரமங்கள் உண்டாகும். போட்டியாளர்களால் வாய்ப்புகள் பறிகொடுப்பார்கள். கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் இது. அரசியல்வாதிகள் சில சிரமங்களை சந்திக்கலாம். அரசாங்கத்தின் மூலமாக கெடுபிடிகளை சந்திக்கக்கூடும். இறுதியாக இந்த மாதம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாகவே அமையும். கலவையான பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். பெரிய மாற்றமின்றி இந்த மாதம் உங்களை கடந்து போகும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் காட்டுங்கள். இந்த மாதம் ஆஞ்சநேயரையும் முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள். நற்பலன்கள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஒன்றே செய்வோம், ஒன்றும் நன்றே செய்வோம், நன்றும் இன்றே செய்வோம். எதிலும் துணிவுடன் பணியாற்றுவோம், வெற்றி பெறுவோம். நாளை என்பது நமக்கானதல்ல. இன்றே எதிலும் எங்கும் வெற்றி பெறுவோம். நம்முடைய செயல்களால் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொள்வோம்.
நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.